நம்ம ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சில மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஒரு சாதாரண வீரராக விளையாடிய ரோஹித் சர்மா அவர்கள் ஐபிஎல் 2025 தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணியில விளையாடுவது சந்தேகம் அப்படின்னுமே ஏற்பட்டிருக்கு. ஐபிஎல் 2025ல புதிய அணிக்காக விளையாட வாய்ப்பு இருக்கு. 18வது ஐபிஎல் சீசனுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக தொடங்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர்ல ஒவ்வொரு அணியுமே ரூபாய் 120 கோடி வரையில செலவு செய்யலாம் அப்படின்னும் 6 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணியுமே யாரெல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்னு தீவிரமான யோசனையில ஈடுபட்டுட்டுமே இருக்காங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது ரோஹித் சர்மாவை வாங்குவதற்கான பிளானை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இந்திய அணியுடைய முன்னாள் வீரரான முகமது கைஃப் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியில நீடிப்பது ரொம்பவே சந்தேகம் தான். ஆகையால் அவரை வாங்க ஆர்சிபி முன்வர வேண்டும். மேலும் ரோஹித் சர்மா தான் ஆர்சிபியை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புறாரா. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல அதிக வெற்றிகளை கொடுத்த சிறந்த கேப்டனாக ரோஹித் சர்மா அவர்கள் போற்றப்பட்டிருக்காரு. இதுவரையிலுமே நடைபெற்ற 17 சீசன்கள்ல 5 முறை பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு டிராபியை வென்று கொடுத்திருக்காரு. மேலும் 2வது சீசன்ல டிராபி வென்ற டெக்கான் சார்ஜர்ஸ் அணியிலுமே நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் இடம்பெற்றுள்ளாரு. தற்போது வரையிலுமே ஒரு முறை கூட டிராபியை ஜெயிக்காத ஆர்சிபி அணிக்கு கண்டிப்பாக புதிய கேப்டன் தேவை. ஆகையால ஆர்சிபி அவரை கண்டிப்பாக வாங்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு. சோ இவர் மட்டுமல்ல பல ரசிகர்களுமே இதையே தான் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.